Hello 10th standard students. Example 1.20 problem பார்க்கலாம். Represent the function f of x equals root of 2x square minus 5x plus 3 as a composition of two function. So நமக்கு ஒரு function கொடுத்திருக்காங்க. இத composition of two functions represent பண்ண சொல்லியிருக்காங்க. Composition of two function னா என்ன அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகேயா? ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். கிவன் என்னன்னா f of x equals root of 2x square minus 5x plus 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம f2 of xஐ எப்படி எடுத்துக்கிறோன்னா 2x square minus 5x plus 3ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் f1 of x எப்படி எடுத்துக்கிறோன்னா இங்கே நமக்கு ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸில் ரூட் தானே இருக்குது. ஏன்னா ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூவை தான் நம்ம f2 of xன்னு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் நமக்கு ஒரு ரூட் இருக்குது. ஸோ அதை f1 of x is equal to root xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ f of x equals root of 2x square minus 5x plus 3 given அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். which equals root of 2x square minus 5x plus 3 எதை டினோட் பண்ணுதுன்னா f2 of xஐ டினோட் பண்ணுது. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக f2 of xஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நமக்கு இது ரூட் f2 of xன்னு இருக்குது. ரூட் எக்ஸ்னா f1 of x. இங்கே எக்ஸுக்கு பதிலாக f2 of x இருக்குது. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? f1 of f2 of xக்கு இது ஈக்குவல். which equals இந்த f1 உள்ளே போச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? f1 f2 of xன்னு இருக்கும். ஓகேயா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.